வணக்கம். என் பெயர் சந்திரசேகர் விட்டசந்திரா, வயது 71. என் மனைவி சீதா, வயது 66. நண்பர்கள் மத்தியில் சேகர் பூர்ணா என்ற பெயரும் அவ்வப்போது அழைக்கப்படுவதுண்டு. இந்த பாடலில் கேட்கும் வரிகள் என்னுடையதே தவிர எந்த ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி உருவாக்கியது அல்ல. முதுமையில் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார்கள். அன்பின் உச்சக்கட்டத்தில் கணவன் மனைவியையோ அல்லது மனைவி கணவனையோ தாண்டி வேறொன்றை நேசிக்கத் தொடங்குகிறார்கள். அதுதான் மரணம். இந்த வாழ்க்கை போதும் என்கிற சலிப்பினால் ஏற்படும் முக்தியை பற்றி நான் பேசவில்லை. உடலுக்கும் ஆன்மாவிற்கும் ஓய்வு தேவை, முக்தி தேவை என்கிற ஏக்கம் அவ்வப்போது மனதிலாவது தீவிரமடைகிறது. மனைவியும் மரணமும் கணவனும் மரணமும் எல்லாமே அன்பிற்குள் அடங்கும் ஒரு புள்ளியில் இணைந்து ஒரே நிலையில் வந்து நிற்கும் ஒரு சாட்சாத்காரமாக தெரியத் தொடங்குகிறது. இங்கு கூறப்பட்டுள்ள ஆழமான அர்த்தத்தின் அடிப்படையிலேயே இந்த வரிகள் எழுதப்பட்டுள்ளன. மரணத்தின் ஆசை என்பது தற்கொலை செய்து கொள்வதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது ஒரு ஆன்மீக சாட்சாத்காரமாகவும் உணர்தலாகவும் இருக்கலாம். பாடலை கேட்டு பாருங்கள். பிடித்திருந்தால் சந்தோஷம், பிடிக்காவிட்டாலும் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றிகள். లయ తరువాత మళ్ళీ జన్మ పొంది నిన్ను చేరాలని ఉన్న కోరిక మాత్రమే కాదు, అందులో ఒక గారమైన భక్తి కూడా ఉంది సఖీ. నీ పాసంలో నేను తేలుతూ తేలుతూ కళ్ళు మూసుకుంటాను. మిగిలింది ఒక్క లయ మాత్రమే సీతాముఖి. వయసులోనే నా తపనంతా మరణించాలనే, అది రాకుండా నీలాగే దూరం దూరం పరుగెడుతోంది. నీవు దగ్గరగా ఉంటే నేను కళ్ళు మూసుకుంటాను, మరణాన్ని కౌగిలించుకుంటాను. ఆ క్షణమే మరణం వచ్చినా పరవాలేదు. ఈ జన్మకే అది సరిపోతుంది. ఆకాశ